ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் சாந்தியும் உண்டாவதாக. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்த்து வருகிறோம். இந்த நாளில் கூட கிறிஸ்துக்குள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்க்க போகிறோம். வேதம் இப்படியாக கூறுகிறது. 1 யோவான் 2 அதிகாரம் அதனுடைய 12 வசனத்தில், பிள்ளைகளே அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். இங்கே பிள்ளைகளே என்று சொல்லுகிறது யாரை குறித்து என்றால், தேவனை ஏற்றுக்கொண்டு, அதாவது கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் கூறுகிறது. அந்த பிள்ளைகளை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பாவங்கள் தான் யாருடைய நாமத்தின் நிமித்தம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்கள் அனைவருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் மன்னிக்கப்பட்டது. நான் பாவத்திலே இருக்கிறேன், நான் என்னுடைய பாவத்தை யார் மன்னிப்பா, என்னுடைய பாவத்தை யார் நீக்குவா, நான் பாவத்திற்காக இவ்வளவு செலவழிக்கிறேன், இவ்வளவு பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அது நிமித்தம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்கள் பாவங்கள் நீக்கப்படுகிறது. உங்களுக்கு நீங்கள் பரிகாரம் செலுத்த வேண்டியதில்லை, அவரே தன்னை பரிகாரமாக செலுத்தி விட்டார். இன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? அவரே நமக்காக ஒரு பரிகாரத்தை செலுத்தி இருக்கிறார். நாம் பரிகாரம் செலுத்த வேண்டியதில்லை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். ஆமென். Thank you. God bless you.